ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரவா கிச்சடி தான். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு மிளகாய், அப்புறம் நம்ம கொஞ்சமாக ஆஃப் கேரட்டை துருவி வச்சுருக்கேன். ஒரு 2 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இவ்வளோ ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. நம்ம முதல்ல போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ கோல்டன் ப்ரௌனாக மாறி இருக்கு. தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணாலும் நல்லாயிருக்கும். பட் நான் பசங்க ஸோ இது நிறைய பேருக்கு உப்புமானாலே ஆனியன் கட் பண்ணுறேன். சால்ட் ரவைக்கு எப்பவுமே பார்த்துட்டு ஆட் நான் 3.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ போட போகிறேன். புதினா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் பட் புதினா ஆட் பண்ணலை. ரவையை கைஸ், நான் பண்ண ரவா கிச்சடி எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.